2.5ல ஃபிஃப்த்து செவன்த் சம்மு. இஃப் 9 டைம்ஸ் ஆஃப் 9 ஆஃப் 9th term ஈக்குவல் டு 15 ஆஃப் 15 term. சரிங்களா? இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இதை ஈக்குவேட் பண்ணிட்டு வர ஆன்சரே இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. T9 என்னன்னு பார்ப்போம். T9ங்கிறது என்னது? A ப்ளஸ் 9 மைனஸ் 1 இன்ட்டு D ஈக்குவல் டு T15 என்னது? A ப்ளஸ் 15 மைனஸ் 1 இன்ட்டு D. இது ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? A ப்ளஸ் 14D T15. T9 அது A ப்ளஸ் 8D. A ப்ளஸ் 8D. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண வேண்டியதான் வேலை. A ப்ளஸ் 8D ஈக்குவல் டு 9 இன்ட்டு இல்லையா? 9 இன்ட்டு A ப்ளஸ் 8D ஈக்குவல் டு 15 இன்ட்டு A ப்ளஸ் 14D. அப்படி தானே போட்டிருக்கு. 9 இன்ட்டு T டேர்ம் 9, 15 இன்ட்டு டேர்ம் 15. ஓகேங்களா? 9A ப்ளஸ் 72D ஈக்குவல் டு 15A ப்ளஸ் 210D. ஆச்சா? இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம், அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் வரும் 15A ப்ளஸ் 210D மைனஸ் 9A மைனஸ் 72D ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம்? A தனியாக D தனியாக பிரிச்சுக்கலாம். 15A மைனஸ் 9A ப்ளஸ் 21D மைனஸ் 72D ஈக்குவல் டு 0. 15 மைனஸ் 6A ப்ளஸ் 72 மைனஸ் 210 எவ்வளோ? 210 72 போச்சுன்னா 8 13. அப்போது 138D ஈக்குவல் டு 0. இதை காமனாக வெளியே எடுக்கலாம். 6 காமனாக வெளியே எடுத்தாங்க. 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 113 டிவைடட் பை D 6ஆல் டிவைட் பண்ணால் 2 6 12 18 3. அப்போது 3 6 18. 6 காமனாக எடுத்துனா A ப்ளஸ் 23D ஈக்குவல் டு 0. இந்த A ப்ளஸ் 23D எப்படி இருக்குது பாருங்கள். T20 என்னது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? T20 தானே? 24. T24 ஈக்குவல் டு A ப்ளஸ் 24 மைனஸ் 1 இன்ட்டு D. அப்போ T24 எப்படி இருக்கும்? A ப்ளஸ் 23D. இப்போ பாருங்கள், 6 இன்ட்டு 24th D. ஓகே, இது எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு T24 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச்.